ஓகே சார். இப்ப கோல்டு வாங்குறதுக்கான காரணங்கள் பார்த்தோம். இப்ப கோல்டு வந்து ஜுவல்லரியா வாங்குறதையும் நெறைய பேர் வாங்குறாங்க. கோல்டு காயினாவும் நெறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஜுவல்லரி வந்து பிளட்ஜ் பண்ண முடியும். காயினையும் பிளட்ஜ் பண்ண முடியுமா சார்? அதாவது இந்த காயின்லேயே வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடிலாம் பேங்க்கில் கோல்டு காயின் வித்துட்டு இருந்தாங்க. ம். நம்ம வாங்கலாம். இந்த கோல்டு வாங்கும்போது 22 கேரட் தங்க நகை வாங்குறதா, தங்கம் வாங்குறதா, 24 கேரட் வாங்குறதான்னு பார்க்கணும். பேங்க்கில் விற்கிறதெல்லாம் அந்த சர்டிஃபைடு கோல்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும், விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கடைகள்லேயும் வாங்கலாம், தங்க கோல்டு காயினாக வாங்கலாம். ஆனால் இந்த கோல்டு காயினாக வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க்கில் போய் கடனுக்காக அதை பிளெட்ஜ் பண்ணும்போது எல்லா பேங்க்குமே கோல்டு காயினை வாங்கிக்கிறது இல்லை. அது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து என்னென்னா, நம்ம வந்து இவர் பணம் கட்டலைன்னா ஆக்ஷன் கூப்பிட்டா அதை சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இண்டிவிஜுவலாக போய் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன் இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா தான் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் வந்து அந்த டிசைன்லாம் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கினா ரேட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போகும். இந்த கோல்டு காயின் வாங்கும்போது மாத்திரம் நம்ம எதுக்காக வாங்குறோங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு போய் பிளட்ஜ் பண்ண முடியாது. பட் ப்ரைவேட்டாக நிறைய பான் ஷாப்ஸ்லாம் இருக்குது, அவங்க வாங்கிப்பாங்க.